نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஈகை திருநாள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடிவிட்டு கண்ணியத்துக்குரிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களை இதோ நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகின் 8 திக்குகளிலும் இருந்து லட்சோப லட்ச முஸ்லிம்கள் இன, நிற, மொழி, பிரதேச பேதங்களை மறந்து இஸ்லாத்தின் 5ஆம் பெரும் கடமையான ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஓரிடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற சந்தர்ப்பம் இது. இந்த ஆண்டு சுமார் 3 மில்லியன் முஸ்லிம்கள் ஹஜ் கடமையை அல்லாஹுவின் பேரருளால் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஏற்று கபூல் செய்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுன் மப்ரூராக அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஏற்று அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வருடா வருடம் உலகளாவிய முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமையை, ஐக்கியத்தை அற்புதமாக வெளிக்காட்டுகின்ற, பிரகடனப்படுத்துகின்ற அரிய சந்தர்ப்பம் இது. இவ்வாறானதொரு மாபெரும் சனக்கூட்டத்தை, ஜனத்திரளை, மக்கள் வெள்ளத்தை உலகில் வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் ஹஜ்ஜின் போது எமக்கு மத்தியில் உள்ள எல்லா வேறுபாடுகளையும் மறந்து விடுகிறோம். மதுஹபு வேறுபாடுகளையோ, தரீகா ஜமாத் முரண்பாடுகளையோ, பிற பேதங்களையோ நாம் ஹஜ்ஜின் போது பொருட்படுத்துவதில்லை. நாம் அனைவரும் முஸ்லிம்கள் என்ற உணர்வு ஓங்கி நிற்க அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனது திருப்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த லக வல் முல்க் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற கோஷத்தை ஒருமித்து முழங்கியவர்களாக எல்லா இபாதத்துகளிலும் கிரியைகளிலும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக ஈடுபடுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜில் நாம் காணும் இந்த ஒற்றுமையும் உடன்பாடும் ஹஜ்ஜோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க முடியுமா? அவ்வாறென்றால் ஹஜ்ஜின் மூலம் நானும் நீங்களும் பெறும் பயிற்சிகள், படிப்பினைகள் அர்த்தமற்றவையாக மாறிவிடும் அல்லவா? மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் ஒரு முஸ்லிமை அவனது ஊரில் இருந்து உலகத்துக்கு எடுத்து செல்கிறது. ஊர் என்ற அந்த குறுகிய வட்டத்தில் இருந்து, நாடு என்ற அந்த குறுகிய வட்டத்தில் இருந்து
உலகம் என்ற மாபெரும் வட்டத்துக்கு ஒரு முஸ்லிமை ஹஜ் அழைத்துச் செல்கிறது. அங்கே உலகின் நாலா பக்கங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்ச மக்களை அவர் பார்க்கிறார். இவர்கள் அனைவரும் ஈமானால் தீனால் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை காண்கிறார். தான் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் ஒரு ஊரோடு மட்டுப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, ஒரு நாட்டோடு வரையறுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இது ஒரு உலகளாவிய மார்க்கம், ஒரு உலகளாவிய சமுதாயம் பின்பற்றுகிற மார்க்கம். இந்த வகையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ்ஜின் போது ஆழமான ஒரு உணர்வை பெறுகிறார். அதுதான் 157 கோடி மக்களை கொண்ட ஒரு உலகளாவிய ஒரு பெண்ணாம் பெரிய உம்மத்தின் அங்கத்தவன் நான் என்ற இந்த உணர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜின் போது புதுப்பிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு பெண்ணாம் பெரிய சமுதாயத்தின் அங்கமாக இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம், ஆனால் உலகத்தை பொறுத்தவரையிலே ஒரு உலகளாவிய ஒரு சர்வதேச ஒரு சமுதாயத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மகத்தான உணர்வை ஆண்டுதோறும் ஹஜ் நமக்கு எப்போதும் தந்து கொண்டே இருக்கிறது. எகிப்து நாட்டிலே பிற மத பிரசாரத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவின் தலைவர் எகிப்து நாட்டிலே தன்னுடைய பிரசாரம் தோல்வி கண்டதை தொடர்ந்து ஒரு அறிக்கையை தயார் செய்தார். அந்த அறிக்கையிலே அவர் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் 4 அம்சங்கள் முஸ்லிம்கள் மத்தியில், குறிப்பாக எகிப்து நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் மத்தியில் உறுதியாக பலமாக இருக்கிற ஒற்றுமையை செயல்முறையில் நடைமுறையில் பிரத்யட்சமாக நிரூபிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக ஹஜ்ஜை நாம் பார்க்கிறோம். உடையிலே உடன்பாடு, எதிர்நோக்குகிற திசையிலே உடன்பாடு, செய்கின்ற தவாஃபிலே உடன்பாடு, நிறைவேற்றப்படுகின்ற சாயிலே உடன்பாடு, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேளையில் குறிப்பிட்ட நாளையில் லட்சோப லட்ச மக்கள் அரபா என்ற அந்த மாபெரும் மைதானத்திலே எந்த ஒரு வேறுபாடு வித்தியாசமும் இல்லாமல் ஒன்று கூடுவதிலே உடன்பாடு, எழுப்புகின்ற கோஷத்திலே உடன்பாடு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த கோஷத்தை எழுப்பியவாறுதான் உலகின் நாட்டுசைகளிலிருந்து வந்த அந்த ஹஜ்ஜாஜிகள் தமது ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இலக்கை பொறுத்தவரையிலும் இறுதி குறிக்கோளை பொறுத்தவரையிலும் உடன்பாடு, அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவன் ஒருவனே. அவனுடைய ஓரிரை கொள்கை இந்த உலகிலே ஓங்கி ஒலிக்க வேண்டும், அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரே உணர்வோடுதான் அனைத்து ஹாஜிகளும் அங்கே தமது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஒருமைப்பாடு, உடையில் காணப்படும் இந்த ஒருமைப்பாடு, திசையில் காணப்படும் இந்த ஒருமைப்பாடு, தவாப், சஅய், அரபா உட்பட அனைத்திலும் காணப்படுகிற இந்த ஒருமைப்பாடு, இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தீனுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் 2 முக்கியமான அம்சங்கள் அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றன. ஒன்று தௌஹீத், ஓரிரை கொள்கை. இரண்டாவது இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களின் ஐக்கியமும் ஒற்றுமையும். தௌஹீதை அடிப்படையாக கொண்டு இந்த உம்மத் ஐக்கியப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை பார்த்தால், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் இந்த 2 அம்சங்களை மிக தெளிவாக பார்க்கலாம். ஒன்று நபி அவர்கள் ஒன்னஸ் ஆஃப் காட், இதனை வலியுறுத்தினார்கள். இரண்டாவது யூனிட்டி, இதனை வலியுறுத்தினார்கள். யூனிட்டி ஆஃப் காட் என்று கூட சொல்வார்கள். தௌஹீதுல் கலிமா, கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீதுல் கலிமா என்றால் ஒற்றுமை. இரண்டுக்கும் தௌஹீத் என்ற வார்த்தையை தான் அரபியிலே பயன்படுத்துகிறார்கள். ஹஜ்ஜின் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வணக்கத்தின் போதும் 2 அம்சங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஒன்று அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அவனது ஏகத்துவத்தை, அவன் ஒருவன் என்பதனை நிரூபிப்பது. இரண்டாவது இந்த அடிப்படையான ஓரிரை கொள்கையை மையமாக கொண்டு இந்த சமுதாயத்தை ஒன்றிணைப்பது, ஒற்றுமையாக ஐக்கியமாக இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவது.
ஐங்கால தொழுகையில் இதனை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஐங்கால தொழுகையை நாம் ஜமாத்தாக நிறைவேற்றுகிறோம். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு தாராளமாக எங்காவது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு செல்லலாம். ஏன் பள்ளிவாசலுக்கு வந்து இமாமுக்கு பின்னால் நின்று அணி அணியாக சப்பு சப்பாக நின்று தோளோடு தோள் நின்று நெருக்கமாக நின்று இறுக்கமாக நின்று சப்பிலே இடைவெளி விடாமல் நின்று ஏன் இந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது? பிசிக்கலி மாத்திரமல்ல, உடல் ரீதியாக மாத்திரமல்ல, உள்ளத்தால் உணர்வால் இந்த சமுதாயம் ஐக்கியமான சமுதாயமாக ஒற்றுமையான சமுதாயமாக விளங்க வேண்டும். இதற்கான பயிற்சி பக்குவம் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் வழங்கப்படுகின்றன. தனியாக தொழுவதை விட இமாமுக்கு பின்னால் நின்று ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த முக்கியத்துவம்? தொழுகை என்பது வெறுமனே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றப்படும் வணக்கம் மாத்திரமல்ல, இந்த தொழுகை கூடாக, இந்த ஜமாத் தொழுகை கூடாக முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமை தொடர்ந்தும் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த சமூகத்துக்குள்ளே பிரிவு பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது. தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இமாம் சஃப்பை சீர் செய்ய வேண்டும், அணிகளை சீர் செய்ய வேண்டும். சீராக நில்லுங்கள், தப்புகளை சீர் செய்து கொள்ளுங்கள், இடைவெளி விடாமல் நில்லுங்கள். தப்பில் காணப்படும் இடைவெளி சமூகத்தில் காணப்படும் இடைவெளியை காட்டும். தப்பிலே கோணல் இருக்கிறதா, அது சமூகத்திலே இருக்கிற கோணலை காட்டும். எனவே ஒரு மாபெரும் தர்பியா, பயிற்சி, ட்ரைனிங் ஒவ்வொரு நாளும் 5 தடவை தொழுகை கூடாக வழங்கப்படுவதை பார்க்கிறோம். வாரம் ஜும்மா தொழுகை கூடாக இந்த ஒற்றுமை பிரகடனப்படுத்தப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக கட்டாயமாக ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். இது நமது வாராந்த மாநாடு, வாராந்த ஒன்றுகூடல், வாராந்தம் நமது ஐக்கியத்தை பலத்தை பிரகடனப்படுத்துகிற சந்தர்ப்பம், அதனை வலுவூட்டுகின்ற பலப்படுத்துகிற சந்தர்ப்பம். வருடாந்தம் ஹஜ்ஜு கூடாக உலகளாவிய நமது ஒற்றுமை பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஹஜ்ஜில் கலந்து கொள்ளாதவர்கள் ஈது பெருநாள் தொழுகை கூடாக தமது ஒற்றுமையை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது பெருநாளை ஒவ்வொரு ஊரிலும் ஒரு திடலிலே, ஒரு மைதானத்திலே அமைத்துக் கொள்வதை நமக்கு சுன்னத்தாக அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய வருடாந்த ஒற்றுமை இவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், அது பலப்படுத்தப்பட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு மதம் அல்ல. மதம் என்று இதனை சொல்வதாக இருந்தால் ஒரு அடைமொழியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன், ஒரு சமூகம் கூட்டாக சேர்ந்து பின்பற்றுகிற மார்க்கம். மதம் என்றால் தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி பேசும். இண்டிவிஜுவலுக்கும் காடுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் தான் ரிலிஜன். இதுதான் மதத்துக்கு கொடுக்கப்படுகிற டெபினிஷன், வரைவிலக்கணம். இதுதான் மதம்.